உலகியல் மாற்றங்களை நிகழ்த்தப் போகும் ராகு. ஆமாம் நண்பர்களே, செவ்வாயின் அவிட்ட நட்சத்திரத்தில் செவ்வாயினுடைய அவிட்ட நட்சத்திரத்தில் இன்று 2/8/2026 முதல் 5/12/2026 வரை கும்ப ராசியிலும், 5/12/2026 முதல் 10/4/2027 வரை மகர ராசியிலும் தங்கி சஞ்சாரம் செய்யக்கூடிய ராகுவால் வர இருக்கும் உலகியல் மாற்றங்கள். அன்பர்களே, சனியின் வீடான கும்பம் மற்றும் மகரம் இந்த ராசிகளில் ராகு தங்கி இருந்து பயணிக்கும் போது நடைபெறக்கூடிய உலகியல் மாற்றங்கள் எவ்வாறு அமைய இருக்கின்றது? இனியவர்களே, முதலில் பாவத்துவமான செவ்வாய் மற்றும் ராகு எப்படிப்பட்டவர்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அந்த வகையில் பாவத்துவமான ராகு மற்றும் செவ்வாய் என்று நான் கூறும்போது சுபக்கிரங்களது சேர்க்கை அல்லது பார்வைகள் அற்ற நிலை என்பதுதான் அதன் பொருளாகும். இயற்கையிலேயே 3/4 அதாவது 75% பாவத்துவமான செவ்வாயினுடைய காரகத்துவங்கள் எவ்வாறு செயல்படும் என்பதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும், இல்லையா? அந்த செவ்வாய் எப்படிப்பட்டவர்? அதாவது எதிலும் மற்றும் எல்லாவற்றிலும் அவசர போக்கு, வேகமானவர், ஆனால் விவேகமற்ற முரட்டுத்தன்மை கொண்டவர், ஆக்ரோஷமான போராட்ட குணம், சட்டதிட்டங்களுக்கு கட்டுப்படாமல் நடப்பது, அதாவது தனது இச்சையை அல்லது ஆசையை எந்த விதத்திலாவது அடைய அல்லது அதனை செயல்படுத்த போராட்டத்தை கையில் எடுப்பது மற்றும் தான் வைத்ததே சட்டம், இது போன்ற பல காரகத்துவங்களை கொண்டதுதான் பாவத்துவமான செவ்வாய் என்று சொன்னால் இங்கே மிகையாகாது. அன்பர்களே, இதே சமயம் இயற்கையிலேயே 100% பாவத்துவமான ராகு என்பவர் சனி பகவானுடைய மறு உருவம் என்று கூறலாம். அதாவது அவர் ஒரு இருள் கிரகம். சூழ்ச்சி, வஞ்சனை, ஒரு மனிதனின் ஆசையை தூண்டிவிடுவது, எதிலும் குறுக்கு வழியை நாடுவது அல்லது தேர்ந்தெடுப்பது, ஒரு விஷயத்தை அதிகரிப்பது அல்லது விரிவுபடுத்துவது அல்லது பெரிதாக்குவது மற்றும் நேர்மைக்கு புறம்பாக செயல்படுவது, இவை போன்ற பல காரகத்துவங்களை கொண்டதுதான் பாவத்துவமான ராகு என்று சொன்னால் மிகையாகாது. அன்பர்களே, இவ்வாறான காரகத்துவங்களை கொண்ட பாவத்துவமான ராகு செவ்வாயினுடைய நட்சத்திரமாகிய அவிட்ட நட்சத்திரத்தில் சுபக்கிரங்களது பார்வை அல்லது சேர்க்கையின்றி கும்பம் மற்றும் மகர ராசிகளில் பயணிக்கும் போது முறை தவறிய பலவிதமான தவறுகளை, பிரச்சனைகளை உலகளவில் நிச்சயம் ஏற்படுத்தும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் எனக்கு கிடையாது. குறிப்பாக சொல்லின் முறையற்ற செயல்களின் மொத்த உருவமாக இந்த காலம் அமைய உள்ளது என்பது நிதர்சனமான உண்மையாகும். அதன் காரணமாக உலகின் பல நாடுகளில் மற்றும் இடங்களில் அரசாங்க மாற்றங்கள், அரசியல் மாற்றங்கள், அமைச்சரவையில் மாற்றங்கள், அரசியல் கட்சிகளுக்குள் பிளவுகள், வன்முறைகள் இடம்பெறுவது, நாட்டுக்கு நாடு போர்,
அதனால் பெரிய இழப்புகள் ஏற்படுவது மற்றும் இயற்கை அழிவுகள் ஏற்படுவது இவை போன்ற இத்தகைய விஷயங்கள் நிச்சயம் இடம்பெற உள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். அன்பர்களே, இதே சமயம் 31/10/2026க்கும் 5/12/2026க்கும் இடைப்பட்ட காலம் உச்சம் பெற்ற கோசார குரு பகவானின் 7ஆம் பார்வை, உச்சம் பெற்ற கோசார குருவின் 7ஆம் பார்வை கும்பத்தில் உள்ள ராகு மீது விழுவதனால் பிரச்சனைகள் ஓரளவு குறைந்து காணப்பட வாய்ப்புகள் இருக்கின்றது. குறிப்பாக 2026ஆம் ஆண்டில் எந்த நாட்டிலாவது, உலகின் எந்த நாட்டிலாவது தேர்தல்கள் நடைபெறுமாயின் அந்த நாட்டில் ஆட்சி மாற்றம் அல்லது அமைச்சரவை மாற்றம் ஏற்பட நிச்சயம் வாய்ப்புகள் அதிகமாகவே காணப்படுகிறது. அது மட்டுமல்ல, அரசு துறை, தொழில்துறை, கலைத்துறை, விளையாட்டுத்துறை இவை போன்ற அனைத்திலும் கூட மாற்றங்கள் வர வாய்ப்பிருக்கின்றது. சுபக்கிரக பார்வை இல்லையேல், சுபக்கிரகங்களது பார்வை இந்த ராகுவுக்கு இல்லையேல் கேடுதான் விளையும். ஆகவே அன்பர்களே, பொதுவாக இந்த காலகட்டங்களில் நீங்கள் எடுத்து செய்யக்கூடிய செயல் திட்டங்கள், பயணங்கள், சுபகாரிய நிகழ்ச்சிகள் போன்றவை சம்பந்தமாக திடீர் முடிவுகள் எடுக்காமல் ஆற அமர யோசித்து செயல்படுவதே நன்மை தரும் அமைப்பாகும். நன்றி, வணக்கம்.